லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுகிறீர். பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்றார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வேத பகுதியிலிருந்து எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டதற்கு கீழ்ப்படிய ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை ஆண்டவரை அபியாசப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிமியோனை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையின் சில ஆவிக்குரிய அம்சங்களை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. எருசலேமிலேயே இருக்கிறான். ஸ்தோத்திரம். தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த இடத்திலேயே அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை சுற்றி நாம் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ சமூகத்தை ஸ்தோத்திரம் நாம் நெருங்கி இருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுகிறது, அவன் ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். இவன் இருந்தது தேவனுடைய வீட்டிற்கு அருகாமையில். தேவனுடைய ஆலயம் இருக்கிற எருசலேமில் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு நெருக்கத்திற்குள், தேவனுடைய சமூகத்தின் நெருக்கத்திற்குள் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் கூடாரங்களை விட்டு தங்கியிருந்தார்கள். 12 கோத்திரங்களுடைய கூடாரங்களும் இஸ்ரவேல் அந்த ஜனங்களுடைய கூடாரங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருந்தது. அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய திட்டம். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்தை சுற்றிலும் இருந்தார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவருடைய சமூகத்தை சுற்றி இருப்பது, அவருடைய பிரசன்னத்துக்கு அருகாமையில் இருப்பது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நெருக்கமாக இருப்பது, தேவனுடைய சபைக்கு நாம் நெருக்கமாக இருப்பது. ஸ்தோத்திரம். இடத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் அடிப்படையில், நம்முடைய இருதயம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நெருக்கமாக இருக்கும்போது, கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் கீழே நிறைய ஆசீர்வாதங்களை இந்த என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அது எவ்வளவு அழகாக கர்த்தர் பார்க்கும்போது எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிறவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமானது. ஆமென். ஸ்தோத்திரம். சில குறிப்புகளை நாம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே சிமியோனின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அவனை குறித்து பைபிள் சொல்கிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். முதல் குறிப்பு, ஆவிக்குரிய தன்மை. அவனுடைய ஆவிக்குரிய தன்மை, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, அது எப்படி இருக்கு? அந்த தரம், ஆவிக்குரிய தரத்தை பாருங்க. ஒரு மனுஷனை நம்ம எதை வைத்து கணிக்க முடியும்? அவனுடைய ஆவிக்குரிய தரம், அவனுடைய ஜீவியம், அதை பொறுத்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீதியும் தேவ பக்தியும் அவனிடத்தில் இருந்தது. அப்படி என்றால் அவன் நீதிமானாக இருந்தான், தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். நீதிமான் மட்டுமல்ல, தேவ பக்தி அவனில் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பக்தி பெருகி கொண்டே இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், விசேஷமாக இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீதியாய் நடப்பதற்கு, நேர்மையாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நீதியான வாழ்க்கை, தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கை. அவன் நீதிமான், அவன் நீதிமான். பைபிளில் ஒரு வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நேர்மையாய் நடந்தவர்கள், நீதியாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீதியாக நடக்க வேண்டும். நீதியாக நடப்பதென்றால் என்ன? தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிப்பது. நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பைபிளை கொடுத்திருக்கிறார். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி வாழ்வதுதான் நீதியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அனுதினம் நாம் செய்ய வேண்டிய நீதி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். சமாதானம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும், இளைப்பாறுதலும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சமாதானமும் இளைப்பாறுதலும் வரணும்னா நீதியாய் நடக்க வேண்டும், நேர்மையாய் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வழியிலே அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக விளங்குவதற்கு ஆண்டவரே எங்கள் கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சிமியோன் நீதிமானாக இருந்தான் கடைசி வரை. நம்முடைய வாழ்க்கையின் கொஞ்ச காலம் அல்ல நீதியை பின்பற்றுவது, கடைசி வரை நீதியாக இருக்கணும். சிறிய காரியத்தில் கூட நாம் நீதிமான் என்பதை விளங்க பண்ண வேண்டும். பைபிளில் நீதிமான்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீதிமொழிகளில் நிறைய வாசிக்கிறோம், சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீதியாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சின்ன விஷயத்திலும் உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை நம்பி தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய சபை காரியங்களில் நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1ஆம் சங்கீதத்திலேயே நாம் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நீதிமான் எப்படி இருக்கிறான். சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம எங்கே போகிறோம், எல்லாத்தையும் கர்த்தர் அறிகிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அந்த நீதிமான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை அதில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன். ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் என்று முதல் வசனத்தில் ஆவியானவர் எழுதிட்டு 2வது வசனத்தில் வரும்போது நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நாம் வாழும்போது, ஆமென், ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாத காரியங்களை சொல்லுகிறது, நீதிமானிடத்தில் வரக்கூடாத சில காரியங்கள். 2வது வசனம் நீதிமானிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அம்சத்தை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா
அதற்கான பலனை கர்த்தர் தருவதை பார்க்கிறோம். ஆமென். நீதிமானிடத்தில் இருக்கக்கூடாத காரியங்கள், இருக்க வேண்டிய சில அம்சங்கள், அது கர்த்தருடைய வேதத்தின் மேல் இருக்கிற பிரியம். ஆண்டவருடைய வேதத்தை எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அந்த அளவு நாம் வாசிப்போம், தியானிப்போம். ஸ்தோத்திரம். அதனால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. பைபிளை வாசிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். நீதிமான்களை கர்த்தர், ஸ்தோத்திரம், ஒரு நாளும் பசியினால் வருந்த விடார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவர். நீதிமானுக்காக அவர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இப்படி ஏராளம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதியாக நடக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம் ஜபித்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த பக்தி விருத்தி அடையணும். 1 மணி நேரமாக நம்முடைய ஜபம் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆராதனை நேரத்தில் உண்மையை ஆராதிக்க, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க, ஆண்டவரை உபவாசிக்க, ஆண்டவரை தேவ பக்தி எங்களில் பெருகுவதாக. இன்னைக்கு உபவாசம் இருந்தால் தான், இல்லை உபவாச கூட்டத்துக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் வருமா என்று அநேக போதனைகள் இன்றைக்கு வருகிறது. நூதனமான உபதேசங்கள். உபவாச ஜபத்தில் வந்து தான் விடுதலை பெறணுமா? பைபிள் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள்னு ஆவியானவரை எழுதுறாரு. உபவாச ஜபத்துக்கு யாரெல்லாம் வரணும்னு பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே தேவனுடைய நியதி, அவர் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 15, 16 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஜனங்கள் க்ரௌடை கூட்டணும். அதுக்கு தான் உங்களுக்கு மாறி மாறி அறிவிப்பு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜனத்தை கூட்டுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை கூட்டணும். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க, வயதானவங்க வர முடியாது, நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிப்பீங்க, எங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். முடிந்தவங்க வந்து பங்கெடுங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாளாவது வந்து பங்கெடுக்கணும். இந்த மாதிரி ஜெபங்களை அடிக்கடி செய்ய கர்த்தர் நம்ம கிருபை தரப்போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும், கை குழந்தை முதற்கொண்டு உபவாச ஜபத்தில் இருக்கணுமா? அப்போ எந்த அளவு கர்த்தர் ஜபத்தை, உபவாச ஜபத்தை கனம் பண்ணுகிறார் பாருங்க. வாரம் சனிக்கிழமை வாங்க, இந்த வாரம் உண்டு உபவாச ஜபம். இந்த வாரம் உபவாச ஜபம். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி உபவாச ஜபம். எல்லாரும் குடும்பமாக வந்து பங்கெடுங்க. இந்த உபவாச ஜபம் நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, தடைபட்ட நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? முயற்சி எடுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி உபவாச ஜபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய பக்தி சிமியோன் வாழ்க்கையில் இருக்கிறது. பக்தி நிறைந்தவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு பக்தியா இருக்கிறவர்களை ஆண்டவர் விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு தெரியும், தேவ பக்தி நிறைந்தவர்களை ஆண்டவர் விசேஷப்படுத்துவார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். தேவனுடைய பக்தி. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தேவ பக்தியாக நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா கஷ்டங்கள், துன்பங்கள் வரும், துன்பப்படுவார்கள். அந்த மனசு இருக்கணும். தேவ பக்தியாக நடக்கணுங்கிற விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ பக்தியாக நடக்க விருப்பத்தை தாரும் ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபோன் ரிங் ஆனோன்னு எடுத்து பேசுவோம். ஸ்தோத்திரம். தேவ பக்தி இல்லாத ஒரு நிலைமை. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஸ்தோத்திரம், என்ன தடை வந்தாலும் நீங்கள் கர்த்தரோட பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்படி கர்த்தருக்குரிய நேரங்களை கனம் பண்ணி பாருங்கள். தேவ பக்தியாக இருக்கிற ஒரு அனுபவம். புறஜாதிகளை பாருங்க, அவங்க நம்பிக்கையின் பிரகாரம் கோயில்களுக்கு போகும்போதெல்லாம் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வெளி பார்வை அளவில் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலும் வெளிப்புறத்திலும் அந்த தேவ பக்தியை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உள்ளும் புறமும் பாத்திரம் சுத்தமாக வேண்டும். ஆகவே தேவனுடைய பக்தி நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங், நம்ம முதலாளாக இருக்கணும், தேவ பக்தியை காண்பிக்கணும். நம்ம கூட்டங்களுக்கு போகணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பக்தியை காண்பிங்க. தேவ பக்தியாக நடக்கிற மனசு வரணும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த மனசு வந்தாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். துன்பங்கள் வரும், துன்பங்களுக்கு நடுவில் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய ஆவிக்குரிய தன்மையை பாருங்க. நேர்மையை விட்டு மாறலை. சூழ்நிலைகள் எவ்வளவு உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நீதி உள்ள வாழ்க்கையை விட்டு தவறி விடாதிருங்கள். உங்கள் அர்ப்பணத்தை விட்டு தவறி விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அவன் தொடர்ச்சியாக அப்படி வாழ்கிறான். 2 நாள் 3 நாள் நீதிமானா வாழலை. அவன் கடைசி வரைக்கும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக இருந்தான். உங்கள் தேவ பக்தி கடைசி வரை தொடருவதாக. உங்கள் நீதியுள்ள ஜீவியம் கடைசி வரை தொடருவதாக. நேர்மையாய் நடக்க கடைசி வரை ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம். ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இவன் வாழ்ந்த நாட்களில் தேவ பக்தி குறைந்த ஒரு காலம். நீதிமான்களை பார்ப்பது அரிதாக இருந்தது. வெறும் வெளிப்புறத்திலே ஸ்தோத்திரம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாகத்தான் அன்றைக்கு இருந்த மனிதர்கள், தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நம்முடைய நீதியுள்ள வாழ்க்கையை அழிப்பதற்கு முயற்சித்தாலும் நாம் அதில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நாம் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உண்மை இல்லாமல் இருக்கலாம். எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஜீவியம் எப்படி இருந்துட்டு போகலாம். நாங்கள் உமக்கு முன்பாக நீதியா இருக்க, உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தார். யோவான் ஸ்நானகுண்டின் பிரசங்கத்தை கவனித்து பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த நாட்களை அவன் தெளிவாக அறிந்து பிரசங்கிக்கிறான். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம், மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் நல்ல கனி இல்லாத ஒரு ஜீவியம். அந்த காலத்தில் இருந்த மக்களை அறிந்தவன். அந்த டைம், அந்த காலத்தை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அவன் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நாட்களில் ஒரு சிமியோன் நீதிமானாக வாழ முடிந்தது. ஒரு சிமியோன் தேவ பக்தி உள்ளவனாக வாழ முடிந்தது. இவனும் எருசலேமில் தான் இருக்கிறான். எருசலேமில் தான் ஆசாரியர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், அவர்களுடைய ஜீவியம் இவனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இன்றைக்கு ஸ்தோத்திரம், உலக மனிதர்களை போல நடக்கிறவர்களுடைய ஜீவியம் உங்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. உங்கள் நீதியை விட்டு உங்களை தடுமாற செய்யக்கூடாது. உங்கள் தேவ பக்தியை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடாது. நீங்கள் அவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறியாதவன் அல்லது கிறிஸ்துவின் வழியில் நடக்காதவர்கள், அவர்களுடைய ஜீவியம் நம்ம வாழ்க்கையில் எந்த தாக்கத்தை உண்டாக்கிடக்கூடாது. அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்களுடைய ஜீவியம் சிமியோனுக்குள் தாக்கத்தை உண்டாக்கவில்லை. சிமியோனுடைய ஜீவியம் தான் இன்றைக்கு நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே உலகத்தின் நிலைமை எப்படி இருந்தாலும் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் கடைசி வரை இருக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவனுடைய ஜீவியம் உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் கர்த்தர் நம்மளை அதிகாரியா வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி இந்த சபையில் தருகிற சிறிய பொறுப்பாக இருந்தாலும் எல்லாமே ஆண்டவர் பார்வையில் நமக்கு தரது விளையேறப்பெற்ற பொறுப்புகள். ஆண்டவரே, எந்த பொறுப்பாக இருந்தாலும் உண்மையாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். அதற்கான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும்.
இவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் உண்மையா இருந்தனால அதுக்கான ஆசீர்வாதத்தை கீழே நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்காக உண்மையா வாழுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் அதற்கான பலனை கொடுத்தே தீருவார். பைபிள் சொல்லுகிறது, நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். எவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவர் பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர். நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீதியாய் நடக்கும் போது கர்த்தரை நம்மை கனம் பண்ணுவார். நம்முடைய தேவ பக்தி நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். சந்ததியை பாதிக்கணும். அப்படி கர்த்தருக்காக வாழணும். நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கணும். நம்முடைய அப்பா அம்மா ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும், முழங்கால் போடணும், அப்படி சர்ச்சுக்கு போகணும் என்கிற ஒரு தாக்கம் சந்ததிக்கு உண்டாக வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தன்மைகள், உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தரம், உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய அம்சங்கள் இன்னும் 2-3 பேரை பாதிக்கிற அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இவரை மாதிரி ஊழியம் செய்யணும், இவரை மாதிரி ஜெபிக்கணும் என்கிற ஒரு ரோல் மாடலா கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இரண்டாவதாக, இந்த சிமியோன் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தில், லூக்கா 2:25, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவனுடைய வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தான். இரண்டாவது குறிப்பு, வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது. இஸ்ரவேலில் ஒரு ஆறுதல் வரணும், இதுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன், இதற்காகத்தான் காத்திருக்கிறேன், இதற்காகத்தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு ரோமர்கள் கையில் இருந்தது. அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, யூதர்கள் ரோமர்களுக்கு வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த வாழ்க்கை தான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் ஆறுதல் வர காத்திருக்கிறான். ஆவிக்குரிய நிலையிலும் ஆறுதல் தேவை, உலக பிரகாரமான நிலையிலும் ஆறுதல் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் காத்திருந்தான், வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தான். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த இஸ்ரவேலில் ஆறுதலை நான் பார்க்காம என் உயிரை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளாதேயோ. இந்த இஸ்ரவேலில் நான் ஆறுதலை காண வேண்டும். என் வாழ்வின் நோக்கம் அதுதான். நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. யோவான் 1:8 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்த நோக்கம் அறிந்திருந்தான். நான் ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். ஸ்தோத்திரம். இதுதான் யோவான் ஸ்நானகன் வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்த அனுபவம். இன்னைக்கு நமக்கு நாம் எதற்காக வாழ்கிறோம் என்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறான். யூதர்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வரி செலுத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் சகையுவெல்லாம் அவங்க புறக்கணித்தார்கள். ஏனென்றால் கடுமையான வரிகள் அவங்க மேல சுமத்தப்பட்டது. வருமானத்துக்கு ஸ்தோத்திரம் அதிகமா, அவங்க வருமானத்தில் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத அளவில் அன்றைக்கு வரி சுமை அவர்கள் மேல் இருந்தது. அதனால்தான் வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாம் பாவிகளாக நினைச்சாங்க. அவ்வளோ வேதனையோடு அவங்கள திட்டினார்கள். ஸ்தோத்திரம். இந்த ஏரோதுவின் நாட்களில் ஏரோது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஏரோது ஏசா வம்சத்தை சேர்ந்தவன். இவன் ரோமர்களுக்கும் ஏற்றபடி இங்கே ஆட்சி நடத்தி அவர்களிடத்திலும் நன்மதிப்பை வைத்திருந்தான். இஸ்ரவேல் மக்களும் அவனை விரும்புகிற வகையில் தான் அவனுடைய செயல்பாடும் இருந்தது. ஆகவே மேலையும் பிரச்சனை இல்லை, கீழையும் பிரச்சனை இல்லை. அவன் நியூட்ரலாக 2 பேருக்கும் சமமாக அழகாக வண்டி போயிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஏரோது ஒருவன் பேர் அந்த ஹெரிட்டேஜ், அந்த பாரம்பரியத்தில் எப்படி பார்வோன்னு வருதோ அது மாதிரி எல்லாம் பார்வோனாக தான் வரும்.
ஏரோதுக்கள். ஸ்தோத்திரம். அவன் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒருத்தன் இருந்தான். அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து திரும்பி வரும்போது இன்னொரு ஏரோது இருக்கிறான். அவன் மரித்த பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவை, ஸ்தோத்திரம், யோசேப்பும் மரியாளும் மறுபடி நாசரேத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைக்கு நடுவில் தான் சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக காத்திருக்கிறார். அரசியல் சூழ்நிலையும் அங்கே பாதகமாக இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலும் இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். ஆங்காங்கே ஒரு சிலர் தான் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஒரு அன்னாள் 84 வயது உள்ளவள், அடுத்த பக்கத்தில் அதுதான் வருது, இவனுக்கு அடுத்தால் அவர்களுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சிலர் அங்கே இருந்தார்கள். ஒரு சிலர் ஆவிக்குரிய நிலையில் கர்த்தருக்காக காத்திருந்தவர்கள் இருந்தார்கள். நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் தெளிவான பாதையை நமக்கு உருவாக்கி தருகிறது. வாழ்வின் நோக்கம் தான் தெளிவான பாதையை நமக்கு உண்டாக்குகிறது. வாழ்வின் நோக்கம் அறியவில்லை என்றால் தடுமாற்றங்கள் வந்துவிடும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திற்கு நீங்கள் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் பார்வை இல்லாதவனாக மாறிவிட்டான். 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், தரையிலிருந்து சவுல் எழுந்தபோது தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்படின்னு அர்த்தம், கூட வந்தவங்க எல்லாம் ஓடல, அவன் கண்கள்ல அவர்கள் தெரியவில்லை. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. உடன் வந்த எல்லா சேவகர்களும், இவன் ஒரு முக்கியமான விஐபி, பரிசேயன், கமாலியலின் பாதத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன், யூதர்களுடைய நன்மதிப்பை பெற்றிருந்தவன், பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவன், சொந்தமாக கப்பல் வைத்திருந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவன். ஆகவே அனுபவமும் உண்டு, அறிவும் உண்டு. ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆள் பலமும் இருந்தது. எதற்காக அவன் செல்லுகிறான்? சவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், தேவனுடைய ஜனங்களை, கிறிஸ்தவர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, ஸ்தோத்திரம், சீரி பிரதான ஆசாரியன் இடத்துக்கு போய் யாராவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவங்க இருந்தா அவர்களை கண்டுபிடிச்சு அவர்களை கட்டி அடித்து எருசலேமில் உள்ள, ஸ்தோத்திரம், அவங்கள கொண்டு வரக்கு எருசலேமில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்போது தான் தமஸ்குவுக்கு சமீபமாய் வந்தபோது கர்த்தர் அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பவுலே, ஏன் கண் தெரியாமல் போனது? ஏன் கீழே விழுந்து ஒருவரையும் காணவில்லை? எல்லாரும் இருக்கிறார்கள். அடுத்த பகுதி சொல்லுகிறது, கையிலாக கொடுத்து. அப்போ அவன் கூட தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அவன் கூட வந்து அத்தனை பேரும் அவனோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் கையிலாக கொடுத்தார்கள் என்றால், ஒருவருடைய முகத்தையும் இந்த பவுலால் பார்க்க முடியவில்லை. அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போறாங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாக புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை சந்தித்த போது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆண்டவர் தெளிவாக தன்னை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 9:6 கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? வாழ்வின் நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எதுக்கு என்ன பிடிச்சிங்க ஆண்டவரே? இவ்வளோ வைராக்கியமாக இருந்தால் என்ன எதுக்கு ஆண்டவரை தெரிந்தெடுத்தீங்க? வாழ்வின் நோக்கத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ரட்சிக்கப்பட்டவுடன் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஸ்தோத்திர, ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் என்ன? இந்த சபையில் என்னை கொண்டு நீர் வைத்ததற்கான நோக்கம் என்ன? என்னை ரட்சித்து அபிஷேகித்து ஞான ஸ்நானம் எடுக்க கிருபை தந்து ஆண்டவரே ஊழியத்தை செய்ய வைத்தீங்களே, நோக்கம் என்ன? ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ என்ன செய்ய வேண்டும், உன் நோக்கம் என்ன, எதற்காக உன்னை பிடித்தேன் என்பதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று கர்த்தர் அவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவனுடைய கண்களை கர்த்தர் குருடாக்காவிட்டால் அவன் என்ன செய்திருப்பான்? வேறு யாரிடத்திலாவது போய் ஆலோசனை கேட்க வேண்டிய நிலை வந்திருக்கும். ஆகவே தான் கர்த்தர் அவனை எப்படி பிடிக்க வேண்டுமோ அப்படி பிடிக்கிறார்.
ஒவ்வொருவரையும் எந்த இடத்துல பிடிக்கணும், எப்படி லாக் பண்ணணும், எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சிலர் இயேசுவே வேண்டாம், இயேசு எல்லாம் ஒரு போலி, அது வெளிநாட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் கர்த்தர் அவர்களை இந்த பவுலை பிடித்தது போல சரியான விதத்தில் கர்த்தர் பிடிப்பார். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எங்க எப்படி பிடித்தா பவுலை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வைக்க முடியுமோ அப்படி கர்த்தர் பிடிக்கிறார். இவன் வேறு மாற்று வழியை யோசிக்கல. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசுகிறது ஓகே, நான் போய் கம்மாலியல்கிட்ட கேட்டு வரேன். எனக்கு ஆலோசனை கர்த்தர் அவர் தான், எனக்கு கற்றுக் கொடுத்த குரு அவர் தான். ஆகவே அவரிடத்துல போய் கேட்டு நான் அறிந்து கொள்கிறேன் என்று போகலை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு கர்த்தரை பின்பற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்வின் நோக்கத்தை வெளிப்படுத்தின பிற்பாடு நீங்கள் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு நபரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் பேசினதற்கு மேலே இன்னொரு ஆள் பேச வேண்டிய அவசியமில்லை. பவுலை போல ஃபர்ஸ்ட் முறை ஒரே தடவை ஆண்டவரோடு உள்ள சந்திப்பிலேயே அவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 2-3 தடவை கர்த்தர் பேசலை, ஒரே தடவை தான் கர்த்தர் பேசினார். இன்னைக்கு கர்த்தர் எத்தனையோ முறை நம்ம கூட பேசுறாரு. இன்னும் சில காரியங்களில் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய நோக்கத்தை அறிந்தும் அதற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வேறு ஏதும் வழியை யோசிக்கவில்லை. ஸ்தோத்திரம். உடனடியாக கீழ்ப்படுகிறான், உடனடியாக கீழ்ப்படுகிறான். நோக்கத்தை அறிந்து கொள்ள 3 நாள் கர்த்தர் அவனை ஃபாஸ்டிங்கில் வைக்கிறார். கட்டாய ஃபாஸ்டிங். கண்ணு தெரியாமல் போச்சு. 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 9:9 3 நாள் தண்ணி குடிக்காம, ஸ்தோத்திரம். எனக்கு நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவன் யூதர் என்னபடினால நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செஞ்சிருப்பான், அதுவரை உபவாசித்திருப்பான். வாரத்தில் 2 தடவை உபவாசித்திருப்பான். ஸ்தோத்திரம். அந்த பரிசையன் ஜெபம் பண்ணாமல், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், அது மாதிரி அந்த உபவாசத்தை செய்திருப்பான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் இவனை போடுற ஃபாஸ்டிங் என்னன்னா, வாழ்வின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு, அடுத்த நிலை என்ன என்பதை கர்த்தர் அவனுக்கு காண்பிப்பதற்கு 3 நாள் அவனை அமைதிப்படுத்தி வைக்கிறார். அப்போஸ்தலர் 9:15 கர்த்தர் அவனுக்கு வாழ்வின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் தீர்மானிப்பதல்ல வாழ்வின் நோக்கம், அவர் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை, வாழ்வின் நோக்கத்தை அவர் தீர்மானிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஆமேன். ஆண்டவரே, என் வாழ்வின் நோக்கத்தை நான் தீர்மானிக்க கூடாது, என் வாழ்வின் நோக்கத்தை நீர் தீர்மானிக்க கிருபை தருவீராக. பவுல் அவனுடைய வாழ்வின் நோக்கத்தை இதுவரை அவன் தீர்மானித்திருந்தான். கர்த்தர் சந்தித்த பிற்பாடு கர்த்தர் தீர்மானிக்கிறார். என்னைக்கு கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரோ அன்றைக்கே நாம் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் அதை தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். வாழ்வின் நோக்கத்தை அறிந்தான். ஸ்தோத்திரம். 3 வருஷங்கள் அரபு தேசத்தில் போய் அவன் காத்திருந்து ஜபிக்கிறதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருக்கிற நிலைமை நமக்கு வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களுக்கு நாம் வரும்போது, எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமல் கர்த்தர் சந்தித்து 3 நாள் கட்டாய ஃபாஸ்டிங்கில் போட்டு அனனியாவிட்டு அனுப்பி வாழ்க்கை நோக்கத்தை தெரியப்படுத்தி செய்ய வேண்டிய வேலையை அவனுக்கு தெரியப்படுத்தி பார்வை கண் திறந்து அவன் அனுப்புனாரே. அவன் நேரடியாக அப்போஸ்தலர்கிட்ட போகலை, அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். எத்தனை வருஷம்? 18ஆம் வசனத்தில் இருக்கிறது. 3 வருஷம் சென்ற பின்பு 3 வருஷம் அங்கே இருந்து உருவாக்கப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற நாம் உருவாக்கப்பட வேண்டும்.
அதற்கு பிற்பாடு கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்வின் நோக்கத்தை சிமியோன் அறிந்திருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தான். யோவான் ஸ்நானகன் அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் வெளிப்பட்ட போது அவர் அறிந்திருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசுவினிடத்தில் கேட்டால் அவர் தெளிவாய் சொல்லுவார். அவருடைய வாழ்வின் நோக்கம், கொடுக்கப்பட்ட 3 வருஷ ஊழியத்தின் நோக்கம் அவருக்கு தெரியும். லூக்கா 19:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கும் போது நம்முடைய பாதையில் பிசகள் இல்லை, தடுமாற்றங்கள் இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 3வது குறிப்பு, சிமியோனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவன் மேல் பரிசுத்த. அப்போ கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். 3வதாக கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து வாழணும். தேவனுடைய சபையை சார்ந்து வாழணும். தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்து வாழணும். தேவனுடைய ஸ்தோத்திரம் வார்த்தையை சார்ந்து வாழ வேண்டும். தேவனை சார்ந்து வாழுகிற அனுபவம் என்றால் அதுதான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருக்கிறார். அப்போ அவர் கைட் பண்ணுறார். அவர் சார்ந்து போகும்போது எல்லா நிலையிலும் அவர் நம்மளை சரியாக நடத்துகிறார். வேதத்தை நீங்கள் முறையாக வாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் நன்றாக ஜெபிப்பார்கள். கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் தேவனுடைய ஆராதனையில் ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமென். இன்னைக்கு நாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். நம்மேல் இருக்கிற பாரங்கள் அழுத்தங்கள் அல்ல. உங்கள் மேலே எவ்வளவு ப்ரெஷர் இருக்குல்ல, உங்கள் மேலே கர்த்தர் இருக்கணும். ஆவியானவர் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மேலே அழுத்தங்கள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மேலே ஆவியானவர் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் மேலே இருக்கிறாருன்னா கர்த்தரை சார்ந்து வாழும்போது நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தான் முடிவெடுப்பார். அவர் தான் நம்மளை உந்தி தள்ளுவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு வரும்போது 2 நாளாகமம் 14-11 சேர்ந்து வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து, எல்லாரும் வாசிப்போம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வந்து நிற்கிறோம். இந்த ஆராதனையில் நாம் எப்படி வந்தோம்? அவரை சார்ந்து அவருடைய நாமத்தினால் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். உலகத்திற்குள் போகிறோம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், போராட்டங்களை எதிர்கொள்ளுகிறோம். எப்படி போக வேண்டும்? அவரை சார்ந்து அவருடைய நாமத்தினால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற பலவீனங்கள், வியாதிகள், மரண பள்ளத்தாக்குகளை நீங்க எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நாளை வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஒரே ஒரு ஆன்சர் தான். ஆசா சொல்கிறான், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து நிற்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால ஆண்டவரை பலவீனத்துக்கு எதிராக, போராட்டத்துக்கு எதிராக, ஆண்டவரே எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைக்கு எதிராக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசினாலும் மனிதனினாலும் போராட்டம் வருகிறது. எப்படி மேற்கொள்ள போகிறோம்? ஒரே ஒரு காரியம்தான், அவரை சார்ந்து அவருடைய நாமத்தினால் மேற்கொள்ள போகிறோம். ஆசா அவரை சார்ந்து கொண்டான், அவருடைய நாமத்தை பற்றி கொண்டான். அவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கோலியாத்தை தாவீது எப்படி எதிர்கொண்டான்? ஆண்டவரை சார்ந்து அவருடைய நாமத்தினாலே கோலியாத்தை எதிர்கொண்டான். ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், இவனை ஏளனமாக பேசும்போது தாவீது ஸ்தோத்திரம் ஒண்ணுமே செய்யல. நீ நிந்திக்கிற இந்த தேவனுடைய நாமத்தில் தான் நான் வர்றேன்னு சொல்றான்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை பாருங்க. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய நாமத்தினால் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய நாமத்தினால எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வந்து நிற்கிறோம். ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் மேற்கொள்ள வந்து நிற்கிறோம். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய நாமத்திலே நாம் வரும்போது மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை மேற்கொள்ளுகிற கிருபையை தருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை மேற்கொள்ளுகிற கிருபையை தருகிறது. ஆமென். 4வதாக லூக்கா 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். சிமியோன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற 4வது காரியம் 26ஆம் வசனத்தில். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். எல்லாரும் சொல்லுங்க, என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. இது வெறும் செய்தி அல்ல, ஒரு வாக்குத்தத்தம். இந்த செய்திக்குள் ஒரு வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிறது. 4வது குறிப்பு, தேவன் பக்கத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அல்லது வாக்குத்தத்தம். 4வதாக தேவன் பக்கத்திலிருந்து, அவருடைய சைட்ல இருந்து, ஆண்டவர் பட்சத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு வாக்குத்தத்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன? இன்றைக்கு அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பக்கத்திலிருந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் எங்கிருந்து வருகிறது? மனிதனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தருடைய பக்கத்திலிருந்து வருகிறது. அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. அவர் சைட்ல இருந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவரிடத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டபடியினால் நான் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் ஒரு நாள் அது நிறைவேறியே ஆகும். ஏனென்றால் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பக்கத்திலிருந்து ஆண்டவருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. நிறைய வாக்குறுதிகளை நம்ம அள்ளி வீசுகிறோம். தீர்மானங்களை ஆண்டவருக்கு முன்னால செய்கிறோம், பொருத்தனைகளை செய்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் கர்த்தர் பக்கத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஸ்தோத்திரம், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால் ஒருவேளை நாம் அதற்கு ஆயத்தமாய் இல்லை என்றால் தாமதமாக வந்தாலும் நம்மை தகுதிப்படுத்தி நம்மில் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென். வாக்குறுதியை கொடுத்தாச்சுன்னு வைங்களேன், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்துட்டார்னா நம்ம ஒருவேளை அதற்கு ரெடியா இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எங்க போவார்னா உடனே நிறைவேற்ற மாட்டாரு, தகுதிப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். வாக்குத்தத்தங்கள் ஏன் ஆண்டவரை நிறைவேறல? கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நீர் சொன்னதை ஏன் செய்யவில்லை? ஏன் தாமதங்கள்? என்னை கர்த்தர் அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தரப்போகிற ஆசீர்வாதத்திற்கென்று என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாக்குத்தத்தங்கள் நம்மில் நிறைவேறும் நிலையில் நாம் வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், வாக்குத்தத்தங்கள் நம்மில் நிறைவேறும் நிலையில் வாழ வேண்டும். அதுதான் அதற்கு தகுதியான ஒரு ஜீவியம். அவர் பக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு நம்முடைய பக்கத்திலிருந்து என்ன பதில் கொடுக்கிறோம், என்ன ரெஸ்பாண்ட் பண்றோம்? அவர் கொடுக்கிறதுக்கு நாம் என்ன பதில் செய்கிறோம்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன பதிலை எதிர்பார்க்கிறார்? அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற நம்மிடத்தில் கர்த்தர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்னில் நிறைவேற என்னுடைய பக்கத்திலிருந்து
உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, உத்தமமாய் நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதற்கு முந்தின அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் போது இந்த ஆபிரகாமும் ஆகாரும் இணைந்த போது இஸ்மவேல் வருகிறான். இஸ்மவேல் பிறக்கிறான். அவனை பெற்றெடுக்கிற போது ஆபிரகாமுக்கு 86 வயது. சுய பலத்தில் ஓடுறான். ஆண்டவரே, எத்தனை காலம் வாக்குத்தத்தத்துக்கு பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தைகள், என்னால முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறான் 86 வயசுல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை இவன் தன்னுடைய வழியில எப்படியாவது நிறைவேற்றி விடலாம் என்று இவன் பிரயாசப்படுகிறான். அதற்கேற்றபடி சாராலும் அவனுக்கு அனுமதியை கொடுத்தார். அவனுடைய சுய முடிவுக்கு எல்லாம் சாதகமாக வந்தது. ஸ்தோத்திரம். ஒருவேளை சாரால் மாத்திரம் இந்த ஆலோசனை கொடுத்து ஆபிரகாமுக்கு இது பிரியமில்லை என்றால் அது அப்பொழுதே தடுக்கப்பட்டு போயிருக்கும். ஏனென்றால் ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது ஆபிரகாம் சாராளத்தில் விசாரிக்கவே இல்லை. இவனால் முடியும். ஆனால் அவள் கொடுத்த ஆலோசனை இவனுக்கும் ஏற்றபடியால், இவன் பார்வைக்கு அது விருப்பமாக இருந்தபடியினால் அதற்கு உடன்படுகிறான். சாரால் மாத்திரம் அது தவறு செய்யவில்லை. இவனுடைய விருப்பம் அதுதான், இவனுடைய ஆசை அதுதான். நமக்கு வயதாகி கொண்டு போகிறது, சந்ததி இல்லை. ஸ்தோத்திரம். எப்படியாவது ஒரு வழியில் என்ன செய்வோம்? நாம் எல்லாத்தையும் பாதுகாக்க, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற முயன்ற போது ஆண்டவர் பார்வையில் அது குற்றமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் பேசவே இல்லை, அமைதி ஆயிட்டார். ஸ்தோத்திரம். ஒன்றுமே பேசலை. கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார் அவனோட. 16ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தரே தாமதம் பண்ணார்னு இருக்கு. ஆதியாகமம் 16:2 பாருங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அவர் தாமதப்படுத்துகிறார். இவங்க புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் ஒன்று அடைச்சிருக்கிறார்னா கர்த்தரே திறக்க வல்லமை உள்ளவர். ஆமென். நோவாவின் பேழைய 21 நாள் ஜபத்தில் ஒரு நாள் அந்த ஜபத்தில் அதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். நோவாவின் பேழையை அடைத்த ஆண்டவர் மறுபடி ஒரு நாள் அவரே அந்த கதவை திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் ஒன்றை நமக்கு அடைத்திருக்கிறார் என்றால் அவரே ஒரு நாள் அதை திறக்க வல்லமை உள்ளவர். நாம் தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் தடுமாறி விடாதபடி அவருடைய வாக்குத்தத்தம் அவர் பக்கத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் போது நம்முடைய பக்கத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேற உத்தமமாய் ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னது போல ஜீவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. நம்முடைய பக்கத்தில் இருந்து ஆண்டவருக்கு கொடுக்க போகிற பதில் என்னவென்றால், ஆண்டவரை, எவ்வளவு தாமதங்கள் வந்தாலும் நீர் சொன்னதை நிறைவேற்றுவீர் என்று உமக்காய் காத்திருக்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கடைசி வரை உத்தமமாய் ஜீவிக்க கிருபை தாரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இஸ்மவேல் வந்தபோது கர்த்தர் பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பொறுத்து சரி கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆண்டவர் ஒரு மெசேஜ் அவனுக்கு சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவங்களுக்கு பிரியம் இவங்களுக்கு பிரியம் நடக்கிறதுக்கு இல்லை. எனக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உத்தமமான ஜீவியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். ஆண்டவரே, எங்கள் பக்கத்திலிருந்து நாங்கள் கொடுக்க போகிற பதில். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த பதில் இருக்கிறது. நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆண்டவரே, நீர் தருகிற வாக்குத்தத்தத்திற்கும் நாங்கள் உமக்கு கொடுக்கிற பதில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே, உம்மை உத்தமமாய் பின்பற்றினேன். கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். யோசுவா 14:13-14 வாசிக்கிறோம். எப்ரோனை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபத்தை செய்யுங்க. கைகளை உயர்த்தி நான் ஆவியில் உணர்த்தப்படுறேன். ஆண்டவர் உங்களோட திட்டமும் தெளிவுமா இடைப்படுறார். ஆண்டவரே,
வாக்குத்தத்தங்கள் நிறைவேற உங்கள் பக்கத்திலேருந்து வருகிற செய்தியை நாங்கள் எப்படி பதில் கொடுக்கணும்னா, உத்தமமாய் காலேபை போல பின்பற்ற கிருபை தாரும். உத்தமமாய் இருக்க வேண்டும் என்கிற செய்தி ஆபிரகாமுக்கு சொன்னீர். உத்தமமாய் ஜீவித்த ஆண்டவரை காலேபின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவியம் உமக்கு முன்பாக எல்லா சூழ்நிலையிலும் உத்தமமாய் காணப்பட கர்த்தர்கள் கிருபை தாரும் என்று ஒரு விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அவனுக்கு கர்த்தர் கடைசியா கொடுக்கிறார், லேட்டா கொடுக்கிறாரு. ஆனா எப்ரோனை கர்த்தர் கொடுக்கிறார், எப்ரோனை கர்த்தர் கொடுக்கிறார், எப்ரோனை கொடுக்கிறார். ஆண்டவர் கடைசியா தர்றாரு, கொஞ்சம் பிந்தி தர்றாரு, தாமதிக்கிறார்னா குறைஞ்சதை தர்றதுக்குல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தை யாருக்கும் கிடைக்காததை கொடுக்கிறதற்காகத்தான் கர்த்தர் தாமதிக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக நிறைய காரியங்களை சொல்லலாம், நமக்கு நேரம் குறைவா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். அறிவிப்பு கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்து இவர் தான். ஸ்தோத்திரம். யோசேப்பும் மரியாளும் கூட்டிட்டு வர்றாங்க தேவாலயத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்வதற்காக அவரை கொண்டு வராங்கன்னு. ஸ்தோத்திரம். அறிவிப்பு கொடுக்கப்படலை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ்லேயோ மெசேஜ் அனுப்ப முடியாது. ஸ்தோத்திரம். ஒன்றும் தெரியாது. இவர் இப்போ வருவார், இந்த டைமில் அங்கே இருப்பார்னு எப்படி தெரிந்தது இந்த சிமியோனுக்கு என்றால் ஆவியின் ஏவுதல். ஐந்தாவதாக ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆவியானவர் சொல்றாருன்னா உடனே அவன் கீழ்ப்படுகிறான். ஏவுதல்னாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அப்போ தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்கிற ஏவுதல் அவனுக்கு இருக்கிறது. அந்த ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். இன்னைக்கு ஆவியானுடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதா இருக்கும், தேவனுடைய சமூகத்துக்குரியதா இருக்கும், தேவ சபைக்கு போகணும். இதெல்லாம் ஆவியானவர் ஏவுவார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தின்படி காரியங்களை செய்ய ஆவியானவர் ஏவுவார். எழுதப்பட்ட வசனத்துக்கு மாறாக கர்த்தர் ஒரு நாளும் பேச மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கைகளில் நம்ம கையில் கொடுத்த பைபிளுக்கு மாறாக ஆண்டவர் ஒரு நாளும் ஏவவும் மாட்டார், பேசவும் மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார் என்பதை அறிந்து சிமியோன் எங்கே வருகிறான்? ஆலயத்துக்கு வருகிறான். கர்த்தர் பேசின பிற்பாடு இன்னொரு விளக்கமும் ஆலோசனையும் நமக்கு தேவையில்லை. ஆவியானவர் நம்ம கூட இடைபடுறாருன்னா உடனடியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9:6 வாசிக்கும் போது ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கூட பேசுறாரு. உடனடியாக அந்த பவுல் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடனடியாக கீழ்ப்படுகிறான். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ அங்கே போ, அனனியா வீட்டுக்கு போ, அந்த சீசனை தேடி போ, தமஸ்குவில் இருக்கிறான். உடனே அவன் போறான். ஸ்தோத்திரம். உடனே போகிறான். ஆவியாண்டிய நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறான். இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கலை, இன்னும் முழுமையான ரட்சிப்பை பெறலை. ஆனால் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கீழ்ப்படிவதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ரொம்ப வளரணும்னு அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். பிகினிங் ஸ்டேஜில் இருந்தே, ஆரம்ப நிலையிலிருந்தே நாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பெரிய அளவில் ஸ்தோத்திரம். வேதத்தை குறித்து பயங்கரமாக நம்ம கற்றுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிறது இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் எளிமையான முறையில் நம்ம கூட பேசும்போதே, நீங்கள் எடுத்து வாசிக்கும் போதே கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே நான் பக்குவப்படணும், இன்னும் வளரணும், அதுக்கப்புறம் கீழ்ப்படியலான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பேச பேச உடனே கீழ்ப்படியும் போது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நேதுவாக உங்களை கொண்டு போகிறது. அவன் போய் பரிசேயர்கள்ட்ட, வேதபாரகர்களிடம் ஆலோசனை கேட்கல, விளக்கம் கேட்கல. இப்படி ஒன்று பார்க்குறான், இது என்னன்னு தெரில அப்படின்னு. அவனுக்கே குழப்பமாக இருந்ததா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிந்து கொண்டான். இவரை நம்ம துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம், இவர் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறோம், இவர் நம்மளை தேடி பேசுகிறாரு.
அதான் ஆண்டவருடைய அன்பு. தேவனுடைய பிள்ளைகளை ஆவியாண்டிய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை சரியாக போகும். ஆவியானவர் கரெக்டாக நம்மளை கைட் பண்ணுவார். எங்கே போகணும், என்ன செய்யணும், ஆண்டவர் லீட் பண்ணுவார். அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படியணும். சில நேரம் இந்த இடத்துல நிற்காதீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் சில நேரம் பேசுவார். ஒன்றை கீழ்ப்படியணும். என்னதான்னு பார்ப்போன்னா பிரச்சனை வரும். அப்போ ஆவியாண்டிய நடத்துதலுக்கு உட்பட்டு போகணும். ஆறாவதாக லூக்கா 2:28 அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். எதற்காக காத்திருந்தானோ, இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தானே, அந்த ஆறுதலை கொடுக்கிறவரை தன் கைகளில் ஏந்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஆறாவதாக பெற்று கொண்டதற்காக பதில் செய்கிறான். பெற்று கொண்டதற்காக பதில் செய்ய வேண்டும். ஆறாவது குறிப்பு, எதை பெற்றுக்கொண்டான்? அவன் எந்த ஆறுதலுக்காக காத்திருந்தானோ, எதற்காக ஜெபித்தானோ அந்த பதிலை அவன் பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேலின் ஆறுதலை இயேசுதான் கொடுக்க போறார். அந்த பதில் இயேசுதான். அவரை பெற்றுக்கொண்ட போது என்ன பதில் செய்கிறான்? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். இந்த வருஷத்தின் கடைசியில் பெற்றுக்கொண்டதற்காக பதில் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திர காணிக்கைகளை செலுத்த வேண்டும். ஆண்டவர், இந்த வருஷம் முழுவதும் என்ன பாதுகாத்தீங்களே, எத்தனை ஆபத்துக்கள் என்ன தூக்கி சுமந்தீங்க, இந்த இடத்துல நான் விழுந்து போயிருந்தா, இந்த இடத்துல எனக்கு விபத்து வந்திருந்தா, எவ்வளவு பணங்கள் வீணா போயிருக்கும், வியாதி பலவீனம் என்ன மேற்கொண்டா எவ்வளவு பணங்கள் வீணா இருக்கும், இதெல்லாம் இல்லாம என்ன பாதுகாத்தீங்களேன்னு சொல்லி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இரண்டாவது, ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் செலுத்தி பழக வேண்டும். ஆண்டவரே, வியாதி வந்த பிற்பாடு பொருத்தனை செய்வதல்ல, இதுவரை என்ன சுகத்தோடு வைத்ததற்காக நான் உமக்கு பதில் செய்ய வேண்டும். சிமியோன் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக எப்படி பதில் செய்கிறான் என்றால், கைகளிலே இயேசுவை ஏந்தி கொண்டு கர்த்தரை அவன் ஸ்தோத்தரிக்கிறான். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்க கைகளில் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் தந்த சுகம், நீர் எங்கள் தந்த பலன், நீர் எங்கள் தந்த ஆரோக்கியம், நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கைகளை தட்டி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இம்மட்டும் உங்க கிருபை என்னோடு இருந்ததற்காய் உமக்கு நன்றி, உம்முடைய தயவு என்னோடு இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ கரங்கள் எங்களை கைவிட்ட போது உம்முடைய கரம் எங்களை கைவிடாமல் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துங்க. பதில் செய்யணும், பதில் செய்யணும். பர்சனலாக உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, நன்றி செலுத்துங்க. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் குடும்பமாக வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பழகுங்க. நிறைய காரியங்களை நம்ம மறந்துடுறோம். கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் சில நேரம் மறந்து போயிடும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:14 இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். ஸ்தோத்திரம். ஒரு அப்பந்தான் படகுல இருக்கு, ஒன்றும் இல்லை. அப்பத்தை கொண்டு வரக்கு மறந்துட்டாங்க. சில நேரம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த மறந்து போய் விடுகிறோம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களையே மறந்து போய் விடுகிறோம். சில நேரங்களில் செய்ததற்கு நன்றி செலுத்த மறந்து போகிறோம். ரெண்டு விஷயங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஒன்று, கர்த்தர் செய்ததையே மறந்துடுறோம். நமக்கு செய்த அற்புதங்களையே சில நேரம் மறந்துடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்த மறந்து போகிறோம். ஆண்டவரே, இந்த ரெண்டு அனுபவங்களும் எங்களில் வராதபடி நீர் செய்த அற்புதத்துக்காக தினமும் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண மறந்துடுறோம். எதெல்லாம் மறக்கக்கூடாது? ஜெபிக்க மறக்கக்கூடாது, தினமும் பைபிள் வாசிக்க மறக்கக்கூடாது, சர்ச்சுக்கு போக மறக்கக்கூடாது, ஊழியம் செய்ய மறக்கக்கூடாது, வேதத்தை தியானிக்க மறக்கக்கூடாது. சீஷர்கள் மறந்து போனார்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் மறந்துடுவோம். இன்னைக்கு கூட்டமாக மறந்தே போயிட்டேன். மறதி இந்த மாதிரி விஷயங்களில் வராதபடி ஆவிக்குரிய காரியங்களில் எல்லாம் ஞாபகத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அற்புதங்களை மறந்து போயிடுறோம். எவ்வளவு படுகொலியிலிருந்து என்ன இயேசு தூக்கி எடுத்தார், அதை மட்டும் நினைச்சிட்டே இருந்தோம்னா ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம். ஆமென். எத்தனை கட்டங்களில் தூக்கி எடுத்தார், மறந்து போயிடாதீங்க. நினைக்கணும், நினைக்கணும். கடைசி 7வதாக லூக்கா 2:33
2:33 அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 7வது குறிப்பு, அறிந்தவரை குறித்து அறிவிக்கிறான். 7வதாக அறிந்தவரை குறித்து அறிவிக்க வேண்டும். இந்த இயேசுவை அவன் அறிந்து கொள்கிறான். இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், அறிந்து கொள்ளுகிறான். இவர் என்னென்ன ஊழியம் இருக்கும், எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்ய போகிறார், இவர் யார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அடுத்தபடியாக அறிவிக்கிறான். அதுதான் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். ஸ்தோத்திரம், என்னென்ன செய்ய போறார், உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின இரட்சண்யம். இதெல்லாம் ஸ்தோத்திரம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இயேசு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நீர்தான் மகிமை. இதெல்லாம் அறிவிக்கிறான். அறிந்தவரை குறித்து அறிவிக்கிறான். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அறிந்தவரை குறித்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் அறிவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசு நல்லவர் என்பதை அறிவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். இவாஞ்சலிசம், சுவிசேஷம்னா என்ன நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம், நம்மை சுற்றியுள்ள பகுதிகளை, ஸ்தோத்திரம், நம்முடைய சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இயேசுவை அறிவிப்பது. ஆமென். எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருந்து அவரை அறிவிக்க வேண்டும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று